கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்துல விஜய் சந்திரசேகர் மேடம் முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்புறம் நீங்க தான் உங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி சொன்னதா ஒரு பேட்டியில சொன்னாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விஜய் சந்திரசேகர் மேடம் அந்த கேரக்டருக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆனாங்க. இன்னும் சொல்லப்போனா அதுல மாரிமுத்து சார் கூட ஹ, ஹ அப்படிங்கிற ஒரு மேனரிசம் பண்ணியிருப்பாரு. அது நீங்க யாரையாவது பார்த்து எடுத்தீங்களா? இல்ல அந்த மேனரிசம் எப்படி நீங்க புடிச்சீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா. கடைக்குட்டி சிங்கத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணோம். அந்த அக்கா தங்கச்சியில் அத்தனை பேரும் அதில் தீபா அக்கா முதற்கொண்டு அவங்க விஜய் சந்திரசேகர்கிட்ட வந்து எங்கள் மேனேஜர் பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த மாதிரி அப்படின்னா யார் யார் நடிக்கிறாங்கன்னு முதல்ல அவங்க கேட்பாங்கல்ல. அவங்க வந்து ஆமாம் மேனேஜர் வந்து டக்குன்னு மனசு விட்டு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் அப்புறம் சொல்லிட்டாங்க. ஐயோயோ பெரிய கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்குள்ள நான் எங்கே தெரிய போகிறேன், நான் தெரியவே மாட்டேன் வேணாம் அப்படின்ட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு, ஏன் இந்த டேரக்டர்கிட்டயே கேட்டுடலாமே என் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் அடித்தாங்க. எனக்கு அதுக்கு முன்னால் அவங்க பழக்கமே கிடையாது. அப்புறம் கதையை வந்து நான் சொன்னேன். அவங்களுக்கு கதை ஃபுல்லாக சொல்ல, அந்த கிளைமேக்ஸ் சீனை மட்டும் சொன்னேன். இந்த இடத்துல உங்கள் கேரக்டர், ஏன்னா இந்த படம் வந்து நிறைய கேரக்டர் இருந்தாலும் ஒரு கேரக்டரோட நம்ம வேஸ்ட்டாக போயிட்டோமே, இந்த படத்துக்குள்ளே நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது மாதிரி இல்லை. ஆனால் எல்லா சீனுமே எல்லாருக்கும் ஹோல்டு பண்ண முடியாது. ஆளாளுக்கு ஒரு 2 சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை சொன்னேன். நம்பி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களும் நானும் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக நிறைய வரைக்கும் அவங்களோட ரன் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் எழுதி கொடுத்தது. அதே மாதிரி மாரிமுத்து கேரக்டர் வந்து போங்கடா அங்கிட்டு அப்படிங்கிறது எங்கள் மச்சான் கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் ஊரில். அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப நக்கலாக தான் பண்ணுவார் எல்லாம். ஆமாம் ஆமாம் பெரிய இவர் ஆடப்போங்கடாங்கிட்டு அப்படின்னு அவர் ஒவ்வொருத்துக்குமே அவருடைய பேச்சு எல்லாமே நக்கலாகத்தே இருக்கும். வாங்க அப்படிங்கிறதுலே ஒரு நக்கல் இருக்கும். வாங்கங்கிறத நம்ம எப்படி வாங்க அப்படிம்போம்ல, வாங்க அப்படிம்பாரு. அதில் இருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் தான் மாரிமுத்து கேரக்டர் பண்ணுங்க.